அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 325வது நாளை அடைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் பல்வேறு பரபரப்புகள். 325வது நாளிலும் வீடியோ போடுபவர்களும் சோர்வடைகிறார்கள், செய்திகளை சொல்பவர்களும் சோர்வடைகிறார்கள். இஸ்ரேலிய இராணுவம் சோர்வடைகிறது, போராளிகளை தவிர. புது வேகத்தோடும் புது தெம்போடும் ஆயுதங்களோடும் அவர்கள் தங்களுடைய தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். இஸ்ரேலில் வெறும் மனச்சோர்வு மட்டுமல்ல, இந்த மனச்சோர்வு எதை அடிப்படையாக கொண்டு வந்தது என்று சொன்னால், நெத்தன்யாஹூ எதுக்குமே ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது, உண்மையான இழப்புகளை மக்களுக்கு தெரியாமல் தடுப்பது, எல்லா அமைச்சர்களோடும் கருத்து வேறுபடுவது, ஒன்று ரெண்டு கதைக்கு உதவாத அமைச்சர்களை, பென்கர் போன்றவர்களை கையில் வைத்துக் கொள்வது, ஜோ காலண்டு, ஹெர்சி ஹெல்வி போன்றவர்களை நீங்கள் விரைவில் ராஜினாமா செய்ய வேண்டியது இருக்கும் என பேசுவது, இதெல்லாம் அவர்களிடத்திலே பலவிதமான சோர்வுகளை ஏற்படுத்துகிறது. ஓர் அணியில் நின்று வெற்றி பெறுபவர்கள், ஓர் அணியில் நின்று போராடுபவர்கள் எப்பொழுதுமே உற்சாகத்துடன் போராடுவார்கள். திருக்குரானிலே இரும்பு எஃகால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு கோட்டை போல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லும். அதுபோன்று இல்லாதவர்கள் எல்லாம் கருத்து குழப்பங்களால் பலவீனம் அடைந்து விடுவார்கள். இதுதான் இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது என்னவென்று சொன்னால், நேற்று இஸ்ரேலுக்கு ஒரு புதிய ஆச்சரியம். இஸ்ரேலின் மேற்கு பகுதியிலிருந்து பல தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. அதை யார் நடத்தினார் என்பது அவருக்கு இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை இந்த ட்ரை பார்டர் ஏரியா என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஈராக்கு, சிரியா, இந்த இஸ்ரேலு இந்த பார்டரில் இருந்து கோலான் ஹைட்ஸுக்கு பயங்கரமான தாக்குதல் தீ இன்றும் எரிந்து கொண்டு இருக்கிறது. இதை யார் தாக்கினார்? கோலான் ஹைட்ஸை ஏற்கனவே ஹிஸ்புல்லா தாக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த கோலான் ஹைட்ஸை நேற்று தாக்கியது யார் என்று தெரியவில்லை. இது அந்த சோர்வை மட்டுமல்ல, தங்களுடைய பலவீனத்தை மிக பெரிதாக எடுத்து காட்டுவது. அடுத்து, நீ என்ன சாதித்தாய், நான் என்ன சாதித்தேன் என்ற வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் என்ன சாதித்தது என்பதை பென் குரியன் ஏர்போர்ட்டில் கூடுகின்ற கூட்டத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கில் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேலை விட்டு ஓடுவதற்கு ஏர்போர்ட்டில் காத்து கிடக்கிறார்கள். தயாராக இருக்கிறார்கள் என்பது அல்ல, இருட்டில் அகப்பட்டது, பகலில் அகப்பட்டது எல்லாம் மல்லி சுருட்டி கொண்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து விட்டார்கள். இந்த எக்ஸாடஸ் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த எக்ஸாடஸ் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல லியோன் யூரிஸோடைய ஒரு பிரசித்தி பெற்ற நாவல். எப்படி இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் உலகெங்கும் இருந்து பாலஸ்தீனத்தில் வந்து குடியேறினார்கள் என்பதை மிக உருக்கமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நாவல். அத்தனையும் பொய்யாக இருந்தாலும், நானே சின்ன வயதில் படிக்கும்போது இவ்வளவு கொடுமையானவர்களா முஸ்லீம்கள் என்று எண்ண தோன்றிய அளவுக்கு எழுதியிருப்பார். அந்த மக்கள் எங்கே சென்றார்கள் என்றால், த பீப்புள் டு த லேண்ட் வேர் தேர் இஸ் நோ பீப்புள். மக்கள் இல்லாத பகுதிகளுக்கு நாங்கள் செல்கிறோம், இடமில்லாத நாங்கள் செல்கிறோம். அங்கே மக்கள் இல்லாமல் இருந்தார்களா பாலஸ்தீனில் என்றால் இருந்தார்கள், நிறையவே இருந்தார்கள். வரலாற்றில் மிகவும் சிறப்பு மிக்க மக்கள் தொகையை கொண்ட ஒரு பகுதி, மிகப்பெரிய வியாபார தலமாக இருந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தாலே தெரியும். சாம். அப்படியானால் இப்பொழுது இந்த எக்ஸாடஸ் திரும்ப டயஸ்பொரா என்ற வார்த்தை இவர்களுக்காகவே வந்தது. உலகம் முழுவதும் அலக்கழிந்தவர்கள், உலகம் முழுவதும் அலக்கழிந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் கலிஃபாக்கள். பாலஸ்தீனத்திலே கூட இவர்கள் அவர்களுடைய காலத்தில் தான் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று டாமினிக் லேபேரி என்ற 2 பேர் எழுதிய வரலாற்று நூலில், ஓ ஜெருசலம் என்ற வரலாற்று நூலில் குறிப்பிடுவார். இப்போ ரிட்டர்ன் டயஸ்பொரா அல்லது ரிட்டர்ன் எக்ஸோடஸ், மீண்டும் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட பூமியிலிருந்து உலகெங்கும் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை. இது $120 மில்லியன் ப்ரீஎம்டிவாக, முன்னெச்சரிக்கையாக
இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தி விட்டது என்ற படோடபத்துக்கு பின்னணியில் அது என்ன சாதித்தது என்பதை நமக்கு சொல்லுவது. எந்த இடமும் பாதுகாப்பாக இல்லை இஸ்ரேலில் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா 320 ராக்கெட்டுகளை அடித்து முடிவதற்கு முன்னால் ஹமாஸ் M90 மிசில்களை தெல்லவீவுக்கு அனுப்பிவிட்டது. ஆகவே இவர்களுடைய ஃபயர் பவர் எல்லாமே, இவர்களுடைய தாக்கும் திறன் எல்லாமே அதிகரித்து தான் இருக்கிறது. அடுத்தது ஒரு பெரிய விவாதம், யூனிட் 8200 எப்படி தாக்கப்பட்டது? அது ஹிஸ்புல்லாவுடைய கண்காணிப்பில் இல்லாதது. இதில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்று சொன்னால், ஜோர்டான் இதில் இந்த யூனிட்டை இனங்காட்டுவதில் ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்திருக்கிறது என்பதுதான். அரசல் புரசலாக ஆனால் அழுத்தமாக இஸ்ரேலிய ஊடகங்களில் சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், டேட்டா கலெக்ஷனில் ஜோர்டான் பெரிய பங்கு வகிக்கும், அதுவும் இந்த யூனிட் 8200க்கு அனுப்பும். ஆனால் ஹிஸ்புல்லா எடுத்த ஹூபி பிபி இபிஇபிலாம் அது இல்லை. எப்படி தாக்கினார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே இந்த இடத்தை அடையாளப்படுத்தக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய, இனங்காட்டுகிற ஒரே நாடு ஜோர்டான். அது ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்தது போல் தெரிகிறது. அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய டார்கெட்டுகளை பார்க்கும்போது ஏற்கனவே நன்றாக திட்டமிட்டு வைத்திருந்த டார்கெட்டுகளை தாக்கி இருக்கிறது. இது யார் சொல்றா? அமெரிக்காவில் உள்ளவர்கள் சொல்லுகிறார். வெல் பிளான்டு, அவசரத்தில் அள்ளித்தளித்த கவலமாக $120 மில்லியன் இஸ்ரேல் தாக்கியவுடன் ஏதாவது தாக்கணுமே என்று தாக்கியதில்லை, வெல் பிளான்ட் என்று சொல்லுகிறார். டீப்பர் அண்ட் ஒய்டர் இன் ஸ்கோப், நன்றாக திட்டமிட்டு இருந்தார்கள், ஆழமாக தாக்கி இருக்கிறார்கள். தாக்குதலின் நோக்கம், இலக்கு மிக விரிவானதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இதுதான் நேற்று மீடியா முழுவதும் இருந்தாலும், ஹமாஸ் போராளிகள் நேற்று பல இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், கான்யூனிஸ் பகுதியில் இருந்த, டைரல் பலா பகுதியில் இருந்த பல அகதிகள் முகாம்களுக்கு மேல் திரும்ப திரும்ப இஸ்ரேல் குண்டு போட்டு கொண்டு இருந்ததுதான். 35 முதல் 40 பேர் வரை இறந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் விட மிகப்பெரிய அவலம் என்னவென்று சொன்னால், 2,50,000 பேர் டெண்டுகளில் வாழ்ந்திருந்தவர்களை உடனே மாற்ற வேண்டிய, 24 மணி நேரத்துக்குள்ளால் அவர்களை மாற்ற வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார்கள். அதனால் ஏற்கனவே இருந்த டெண்டுகளை, ஏற்கனவே போட்டிருந்த சின்ன சின்ன குடில்களை மாற்றிக்கொண்டு இன்னொரு இடத்தில் கொண்டு வந்து அவற்றை நிர்மாணிப்பதில் பயங்கர தடை ஏற்பட்டது. அதனால் இரவெல்லாம் பல பாலஸ்தீனர்கள் திறந்த வெளியிலே தூங்க வேண்டியது வந்தது. ஆனால் அதற்கு அதே டேரல் பலாவில் 2 ஆம்புஷை நடத்தி இருக்கிறார்கள். அதில் 60க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள், சிலர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இறந்தவர்களுடைய பட்டியல் தான் இருக்கிறதே தவிர காயம்பட்டவர்களுடைய பட்டியல் இல்லை. அடுத்தது நெட்சாரிம் ஆக்சிஸ் முதல்ல இருந்ததை தகர்த்து சுண்ணாம்பாக்கிட்டாங்க. 2வது ஒரு நெட்சாரிம், அதாவது ஒரு ஜங்ஷன், 2வது ஒன்று ஆரம்பித்தான். இந்த நெட்சாரிமை நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, இந்த நெட்சாரிம் அவங்களுக்கு 3வது திட்டம். முதலிலே நாங்கள் ஒரு பெரிய பஃபர் ஸ்டோன்ஸ், ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவோம் என்றார்கள், அதில் தோற்றார்கள். 2வதாக நாங்கள் ஒரு கடலை காசாவை சுற்றி தோண்டி விடுவோம் என்றார்கள், அதிலும் தோற்றார்கள். 3வதாக நெட்சாரிமை மையமாக கொண்டு எல்லா பகுதியையும், அது ஒரு ஜங்ஷன், ஒரு சந்திப்பு, அதை வைத்து எல்லா பகுதியும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்குவோம், கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வோம் என்று வந்தார்கள். அது முதலில் ஒரு தோல்வி. 2வது ஒரு நெட்சாரிமை கிரியேட் பண்ணாங்க, அதுவும் தோல்வி. நேற்று 3வது நெட்சாரிமை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு மேல நாட்டு ஊடகங்களும் இஸ்ரேலிய ஊடகங்களும் 2 தேசம் ஒன்று போல செய்தி போடுது. என்னவென்று சொன்னால், நெட்சாரிம் த ஆக்சிஸ் ஆஃப் டெத்துன்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று என்ன சொல்லுங்க, த ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் சியோனிஸ்ட் சோல்ஜர்ஸ், இஸ்ரேலினுடைய இராணுவத்தினுடைய கொலைக்களம், கசாப்பு கடையாக நெட்சாரிம் இயங்கி கொண்டிருக்கிறது என்று. இந்த பாணியில் நாம் பார்க்கின்ற போது பிலடெல்பியாவையும் நெட்சாரிமையும் வைத்துக்கொண்டு மொத்த காசாவையும் நான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவேன் என்று நெத்தன்யாஹு பேசி கொண்டிருக்கும் போது நெட்சாரிம் பயங்கரமான அடி வாங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கபரஸ்தானாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. பிலடெல்பியாவில் நேற்றும் ஈஜிப்ட் தெளிவாக சொல்லிவிட்டது, நீ ஒழுங்காக வெளியேறிவிட வேண்டும் அல்லது நான் வெளியேற்றுவேன் என்று. அதன் பிறகு கான்யூனிஸில் ஒரு ஆம்புஷ் நடத்தியிருக்கிறார்கள், அதிலும் 24 பேர் இறந்திருக்கிறார்கள். நெட்சாரிமில் நடத்தின ஒரு திடீர் தாக்குதலில் 28 பேர் இறந்திருக்கிறார்கள்.
ஒரு 30-40 பாலஸ்தீன மக்கள் இறந்திருப்பார்கள். இவர்கள் நூற்றுக்கணக்கில் பிணங்களை அள்ளி சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்து இந்த தாக்குதலில் பல சர்வதேச மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதில் சும்மா இருக்க மாட்டேன் என்று அமெரிக்கா என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஈரான் இஸ் ஸ்டில் ப்ரிப்பேரிங் ஃபார் அன் அட்டாக். ஈரான் இன்னும் தயாராகி கொண்டுதான் இருக்கிறது ஒரு தாக்குதலுக்கு. அதற்கு அது பயங்கரமான கிரவுண்ட் ஒர்க் பண்ணுகிறது, சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக வேகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்று. அதில் ஒரு பகுதியாகத்தான் நேற்று ஈராக்கா சிரியாவா என்று தெரியாமல் கோலான் ஹைட்ஸை அடித்திருக்கிறார்கள். எந்த பக்கத்தில் இருந்து அடி உள்ளதுன்னு தெரியாமல் அடி வாங்கக்கூடிய அவல நிலைக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது என்பது அது ஏளனத்துக்குரிய ஒரு விஷயம். அதில் நேற்று ஈராக்கு, சவுதி அரேபியாவும் ஈரானும் சேர்ந்து ஒரு அறிக்கை, கூட்டறிக்கை. யாரு? சவுதி அரேபியா. கூட்டறிக்கை. போர் காசாவில் படுகொலைகளை நிறுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். ஈரானுக்கு திருப்பி தாக்கும் இது இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்று சவுதி அரேபியா சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது. ஆகவே சவுதி வழிக்கு வந்துவிட்டது. 8200 யூனிட் தாக்குதலில் ஜோர்டானுடைய பங்கும் இருக்கிறது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுகின்ற போது ஜோர்டானும் வழிக்கு வந்து விட்டது. பிலடெல்பியாவில் நீ ஒழுங்காக முறையேறு என்று ஒரு டவர் கூட வைத்துக்கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னதிலிருந்து எகிப்து ஏற்கனவே அண்டர் கிரவுண்டில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. நேற்று கூட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கீழே உணவுப் பொருட்கள் லாரியாக போவதை பார்த்துருப்பீங்க. ஆக இந்த அளவில் ஒரு ஒற்றுமை இந்த நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டு இருக்கிறது. அது தள்ளி பழுத்த ஒற்றுமையா தானா வந்த ஒற்றுமையா என்பது வேறு விவகாரம். அடுத்தது நேற்று வெஸ்ட் பேங்கில் அல் காதர் ஏரியா, தார் முகமது என்ற ஏரியா, 2 ஏரியாவில் பயங்கர 2 இடங்களில் பயங்கரமாக, இது பெத்லஹேமுக்கு பக்கத்தில் உள்ள பகுதிகள், இஸ்ரேல் பயங்கரமாக வேட்டையை நடத்தி இருக்கிறது. வேட்டையை நடத்திவிட்டு திரும்பி வரும்போது இளைஞர்கள் பயங்கரமாக தாக்கி அழித்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஓட வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது. ஆனால் 5 அப்பாவி மக்களை கொலை செய்து விட்டு தான் போயிருக்கிறார்கள். அதே போல நூருல் சம்ஸ்ங்கிற இடத்தில் இருந்து நேற்று பாய்ந்த மிசில்கள், இப்போ வெஸ்ட் பேங்க்லேயும் மிசில் வருது, ட்ரோன் வருது, D9 புல்டோசரை அடிக்கக்கூடிய ஆயுதங்கள் வருது. எல்லா ஆயுதம் கம்ப்ளீட்டாக அங்கே போயிட்டு அங்கே போராளிகள் நன்றாக நின்று போராடுகிறார்கள். நேற்று 5 அப்பாவிகளை இழந்தாலும் நூர் சம்ஸ் ஏரியாவில் சரியாக ஒரு தாக்குதல், அங்கிருந்து ஒரு மிசில் வழியாக தாக்குதல் நடத்துகிற செட்டிலர்ஸ் எல்லாம் அவர்களுடைய இடங்களில் இருக்க முடியாமல் ஓடுகிறார்கள். இப்போ பென்குரியன் ஏர்போர்ட்டுக்கு ஈஸியாக வர முடிந்தவர்கள் இவர்கள் தான். ஆகவே அவர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து பென்குரியன் ஏர்போர்ட்டில் தங்கி சீட்டுக்காக காத்து நிற்கிறாங்க. ஒரு நாளைக்கு 50 ஃப்ளைட்டு தான்னு அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேலு. அப்படியானால் மிகப்பெரியதொரு கூட்டம் தினமும் வெளியேறி கொண்டு இருக்கிறது. அதில் வந்தேரிகள் தான். இவர்கள் புரிந்து கொள்ளாத விஷயம் இதற்கு முன்னால் என்னவென்று சொன்னால், அடுத்தவன் இடத்தை ஆக்கிரமித்து அதிலே வீட்டை கட்டிவிட்டு சில ரவுடி பசங்கள், அதாவது அந்த ரவுடி பசங்கள்னு சொல்கிறதில்ல, பென்கரும் நெத்தயானுவும் சேருவாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய துப்பாக்கிகளும் இதுவும் நம்மளை இந்த இடத்தை சொந்தமாக்கி கொள்வதற்கு பயன்படும் என்று நினைத்ததும், அந்த இடத்திலே நாம் விவசாயம் செய்து லாபம் அடையலாம், எக்ஸ்போர்ட் பிராந்திய விற்பனை மட்டுமல்ல எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியும் செய்யலாம் என்று நினைத்ததுதான் தவிர இப்பொழுது நீங்கள் ஓட வேண்டிய நிலை வந்தது மிகப்பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. அதே பிறகு ஒரு அனாலிசிஸு ரொம்ப நேர்மையாக தெரிகிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவன் 200 அடித்தான், 100 இடங்களை தாக்கினான். அவர்கள் 320 இதை தாக்கினார்கள். இதில் வந்த மாற்றம் என்னன்னா, ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தளங்கள்லாம் அழிந்து விட்டதுன்னு இஸ்ரேல் சொல்லுது. ஆனால் ஹிஸ்புல்லா இன்னைக்கு 150 ராக்கெட்டுகளை தாக்கி இருக்கிறது, தொடர்ந்து தாக்கிட்டு தான் இருக்கு. இனி இஸ்ரேலு நான் பெருசாக சாதிச்சிட்டோம்னு சொன்னதில் எதுவுமே சாதித்த மாதிரி தெரியல. ஒரு 9 பேர் கேஷுவாலிட்டி காட்டுறாங்க. அதை தவிர இறந்ததாகவும் காயம்பட்டதாகவும் காட்டுகிறார்கள். இப்போ இது இந்த யுத்தத்தினுடைய போக்கை மாற்றி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்கிறார்கள். நம்மளும் அதைத்தான் சொல்ல வேண்டியது. ஒரு பரபரப்பு வந்து போயிருக்கிறது. ஆனால் இந்த காலியட்டுங்கிற யூனிட் 8200 அடித்தது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று ஹிஸ்புல்லா சொல்லி கொண்டு இருக்கிறது. அப்புறம் நத்தையானுக்கு எதுவுமே எங்கே வரல, அவங்க அடிச்சதெல்லாம் வெளியில் போயிட்டு எங்கள் ஏர் டிஃபென்ஸ் நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னா. ஏர் டிஃபென்ஸ் வேலை செய்த கதையை அமெரிக்கா பத்திரிகையில் எழுது, ஒன் டிட்டரன்ஸ் கம்ப்ளீட்டாக போச்சுங்க. அதில் ஒரே ஒரு பத்திரிகைக்காரன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான், அமெரிக்கா 24 மணி நேரமும் அவனுடைய வான்வெளி தடையை பலப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை.
ஆகவே அமெரிக்காவிடமும் கையிருப்பு எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதுதான் சரியாக இருக்கும் என கருதுகிறோம். அடுத்தது ஹிஸ்புல்லா. நேற்று 146ன்னு ஒரு புது டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அதை அடிச்சிருக்காங்க. அவங்க 150 மிசில்களை தாக்கி இருக்கிறார்கள். அது பிறகு இந்த நியூட்ரல் அனாலிசிஸ்ல ஒன்று என்னன்னா, நார்தர்ன் இஸ்ரேலுக்கு அங்கிருந்து விரட்டப்பட்ட மக்கள் உள்ளே போவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறதா. 120 மில்லியன் டாலர்ல 100 தாக்குதலை நடத்திட்டால. ஆமா, அங்க வாழக்கூடிய மக்கள் அங்க போக முடியுமான்னு கேட்டா, அந்த பகுதியில் உள்ள தலைவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அங்கே போகவே மாட்டோம் என்று. $1 பில்லியன் அவர்களுக்கு பணமாக தருகிறேன், எடுத்துட்டு போய் அங்க நார்தன் இஸ்ரேலில் உட்கார்ந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் ஒரு பயிலும் வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லை, நீ பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது, அதனால் நாங்கள் வெளிநாடுகளுக்கு போறோம் என்று கிளம்பி விட்டார்கள். அப்ப அதுல இதை ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டாக சொல்லாங்க, நீ நிறைய சாதிச்சுட்ட, அதனால இனிமே ஹிஸ்புல்லா அடிக்க முடியாது, அதனால வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியே வந்த மக்கள்லாம் அங்க போயிடுவாங்களான்னு பார்த்தா அவன் எவனுமே போக மாட்டாங்கிறான். நீ $1 பில்லியன் லட்சம் கோடியை தருவேன் என்று சொன்ன பிறகும் அவர்கள் போவதற்கு தயாராக இல்லை. அதன் பிறகு ஹிஸ்புல்லா வழக்கமாக தாக்கக்கூடிய இடங்களை தாக்கி இருக்கிறது. அதுல அப்பர் கலீலில் மீதி இருந்த எல்லா செட்டில்மெண்ட்டையும் தாக்கி இருக்கு. அதை தாண்டி பல இடங்களில் இருந்த செட்டில்மெண்ட்டையும் பேரக்ஸ்களையும் தாக்கி இருக்கிறது. அது நேற்று தன்னுடைய வெற்றிகளின் முத்தாய்ப்பாக சொல்வது, 146வது டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் புதுசாக ஆரம்பிக்கப்பட்டது, அதை நாங்கள் அடித்து தகர்த்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஹவுத்திஸ் நேற்று அவங்க நாள் தான் சொல்லணும். நேற்று ரெட்ஸியில் யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ஆர்கனைசேஷன் தனக்கு சொந்தமான 2 கப்பல் அடிக்கப்பட்டதாக சொல்லுகிறது. அல் மோக்காங்கிற இடத்துல 61வது நாட்டிக்கல் மைல்ஸ்ல இன்னொரு ஷிப் அடிச்சிருக்காங்க. கிரேக்க ஷிப்பு முதல்ல ஜுனியான் என்ற ஷிப்பை அடிச்சு ஒடிச்சு அது எரிஞ்சிட்டு இருக்கு. நேற்று இன்னொன்று வந்திருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. இவங்க தாக்க போறாங்கன்னு தெரிஞ்சவொன்னா ஓடி போச்சு, இருந்தாலும் தாக்கிட்டாங்க. 1-2 கப்பல்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எங்களுடைய இதிலிருந்து தப்பித்து விட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள். 55 நாட்டிக்கல் மைல்ஸில் பிரிட்டனுக்கு சொந்தமான இஸ்ரேலுக்கு போய் கொண்டிருந்த ஒரு கப்பலை ரெட்ஸியில் நாங்கள் அடித்தோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நிறைய இது மெடிட்டரேனியன் சீல எய்ம் பண்ணும்போது போட்டில் போய் அதிலிருந்து ஏவுகணைகளை தாக்குறதுக்கு போயிருக்காங்க. நிறைய கப்பல்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடி விட்டன என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். நேற்று ரொம்ப பரபரப்பாக தீயை பற்றி வைத்தது ஹவுத்திஸ் தான். ஆனால் கோலான் ஹைட்ஸில் தீ எரியாது எங்கே இருந்து வந்து என்பது இஸ்ரேலுக்கு தெரியவில்லை. ஆக ஈரானுடைய அடிப்படை திட்டம் இந்த அரபு நாடுகளை கையகப்படுத்தி விட்டு தான் தாக்குதல் என்று சொன்னால், அது நேற்று 2 நாள் நிகழ்வில் அவர்கள் காட்டுகிறதை அவர்கள் பேசுவதும் கூட்டறிக்கைகளை விடுவதும், சவுதி அரேபியாவினுடைய பிரதிநிதிகள் ஈரானுக்கு போவதும் அங்கே இருந்து கொண்டு கூட்டறிக்கைகளை விடுவது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தளம் தாராளமாக தயாராகி கொண்டிருக்கிறது, இனி ஈரான் தாக்கலாம் என்பது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சொன்ன தகவல். இதனால் இஸ்ரேல் மீண்டும் குழப்பத்திலும் திகிலிலும் பதுங்கு குழிகளிலும் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாழ்கிறதவா நாள்